So least square fitting, least square method is a popular mathematical approach used in எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபிட்டிங், அப்புறம் ரெக்ரஷன் அனாலிசிஸ், ப்ரெடிக்டிவ் மாடலிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுகிறது. முக்கியமாக நம்ம அந்த டேட்டா ஃபிட்டிங் அல்லது ரெக்ரஷன் அனாலிசிஸ் எடுத்துக்கணும் நம்ம. அடுத்து இட் ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் பிட் லைன். இந்த லீஸ்ட் ஸ்கொயர் ஃபிட்டிங் எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைனை நம்ம அதாவது பெஸ்ட் ஃபிட் லைனை உருவாக்குறதுக்கு அல்லது கர்வ் அதை வந்து உருவாக்குவதற்கு பயன்படுகிறது. இதனுடைய பிரின்சிபல் பாத்தீங்க அப்படின்னா மினிமைசஸ் த சம் ஆஃப் ஸ்கொயர்டு டிஃபரன்சஸ். Minimizes the sum of squared differences between the observed data points and the predicted values. அதாவது observed டேட்டாவுக்கும் predicted வேல்யூக்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த sum of squared differences. இதோடைய டிஃபரன்ஸுக்கு அந்த டிஃபரன்ஸை ஸ்கொயர் பண்ணி வரும் இல்லையா அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி அதனுடைய மினிமம் வேல்யூவை இது என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்துக்கும். அதான் வந்து இந்த கான்செப்ட் வந்து மினிமைசஸ் த சம் ஆஃப் ஸ்கொயர்டு டிஃபரன்சஸ் between the observed data points and the predicted values. இப்போ இதை நம்ம ஈக்குவேஷனா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அந்த டேர்ம் வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். இதான் வந்து அந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டிஃபரன்ஸ் சொன்னோம் இல்லையா, அதாவது x1 ஸ்கொயர் பிளஸ் x2 ஸ்கொயர் பிளஸ் எட்ஸெட்ரா பிளஸ் xn ஸ்கொயர் ஈக்குவல் டு மினிமம். இதுதான் வந்து லீஸ்ட் ஸ்கொயர் பிரின்சிபல் வந்து இந்த ஈக்குவேஷன் தான். இதுதான் நம்ம இங்க இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அப்சர்வ்டு வேல்யூஸ் அண்டு டேட்டா இது ப்ரிடிக்டட் வேல்யூஸ் ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஃபரன்ஸோட ஸ்கொயர்ஸ் வந்து நமக்கு ஸ்கொயரினுடைய சம் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கணும்னா மினிமமா இருக்கணும் அப்படின்றதுதான் இதனுடைய முக்கியமான பிரின்சிபல். அடுத்து இந்த டெக்னிக்ஸ் எங்க யூஸ் பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல யூஸ் பண்றோம், அப்புறம் மெஷின் லேர்னிங் அண்ட் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் இப்போ லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் ஆக்சுவலா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிக்சர்ல இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்சர்வ் வேல்யூஸ், இது எல்லாமே அப்சர்வ் வேல்யூஸ். இப்போ இந்த அப்சர்வ் வேல்யூஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கிராஃப்ல நம்ம வந்து புள்ளி குறிக்கிறோம். இப்போ உதாரணமா வந்து நம்ம கிராஃப்ல புள்ளி குறிக்கும் போது அதோட எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ ரெண்டையும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்தி பாயிண்ட் நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ இந்த 4 பாயிண்ட் பாத்தீங்கன்னா 4 வெவ்வேறு இடத்துல இருக்கு. இப்ப இந்த 4 பாயிண்ட் மட்டும் வச்சு அல்லது இந்த 4 டேட்டாவை வச்சு இந்த நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ப்ரிடிக்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது அடுத்து என்ன ஆகும், இதோட வேல்யூ வந்து அடுத்து இப்ப இந்த 4 பாயிண்ட் இங்க போட்டிருக்கோம், அப்ப அந்த 5வது பாயிண்ட் எங்கே வரும் அப்படின்றத நம்மளால முன்னாடியே என்ன பண்ண முடியாதுதான் நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த 4 பாயிண்ட்டுக்கும் இடையில எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை அப்படின்ற மாதிரிதான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 4 பாயிண்ட் பேஸ் பண்ணி இந்த 4 பாயிண்ட்டுக்குமான ஒரு தொடர்பை உருவாக்குறதுக்காக ஒரு லைன் வந்து வரைகிறாங்க. அந்த லைனுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா அந்த லைனை வரையக்கூடிய மெத்தட் தான் என்னன்னா இந்த லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். இப்ப இந்த 4க்கும் சேர்த்து ஒரு லைனை வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்ப இந்த லைன் வந்து எதை கொடுக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து இப்ப இந்த லைன் வந்து இதே ஸ்லோப்ல நமக்கு போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அடுத்த பாயிண்ட் எங்க வரும்னா இந்த ஸ்லோப் பக்கத்துல. அப்ப இந்த ஸ்லோப் அதாவது இந்த லைனை ஒட்டி தான் எந்த பாயிண்டா இருந்தாலும் வரும் அப்படின்றத நம்ம முன்னாடியே என்ன பண்ண முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதுக்காக பயன்படுறதா இந்த லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்றது. இது நிறைய நமக்கு வந்து பிசினஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிசிக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் வந்து நமக்கு பயன்படும். பாத்தீங்கன்னா ஒய் யூஸ் த லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். இதுல என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன டேட்டாவும் சொல்லியிருப்பேன். That in statistics, when the data can be represented on a Cartesian plane by using the independent and the dependent variables. எப்பவுமே நம்ம x வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் y வந்து நம்ம டிபெண்டன்ட் கோஆர்டினேட்டாவும் எடுத்துக்கிறோம். இட் இஸ் கால்டு ஸ்கேட்டர் டேட்டா. ஸ்கேட்டர் டேட்டானா நம்ம இந்த அதாவது தனித்தனியா இருக்கு இல்லையா அந்த டேட்டா,
இந்த பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் இதுதான் நம்ம வந்து ஸ்கேட்டர் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அப்சர்வ்ட் வேல்யூஸை. But this data might not be useful in making interpretation. இந்த டேட்டா வச்சு நம்ம எந்த ஒரு இன்டர்பிரேஷனையும் நம்ம பண்ண முடியாது, அல்லது ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. ப்ரெடிக்ட் மீன்ஸ்னா முன்னாடியே இது அடுத்து என்ன லெவல் என்ன போகும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள் ஃபார் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கான டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியாது, அட்வான்ஸா சொல்ல முடியாது. அப்ப அதுக்காக என்ன பண்றாங்க, so we try to get an equation of a line that fits back to the given data points. அப்ப அந்த நமக்கு ஏற்கனவே கிடைத்த டேட்டா பாயிண்ட்ஸுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஃபிட் ஆகக்கூடிய ஒரு லைனை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உருவாக்குறோம். அந்த லைனுக்கான ஈக்குவேஷனை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அல்லது உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த லைனை உருவாக்கக்கூடிய மெத்தட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். இப்போ லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் ஃபார்முலா பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு டீடைல்டா புரிஞ்சிடும். இப்போ லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் பேர்க்கிறோம். ரெக்ரெஷன் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன், இதான் வந்து நமக்கு லீனியர் ரெக்ரெஷன் சொல்லுவோம். விச் இஸ் ஏ லைன் ஆஃப் த ஃபார்ம். நமக்கு ஸ்ட்ரைட் லைனுக்கான ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து y ஈக்குவல் டு mx பிளஸ் சி. ஒய்ன்றது நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய டேர்ம் வந்து நம்ம வந்து டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ y is the dependent variable, x is independent variable. mன்றது வந்து ஸ்லோப், m is ஸ்லோப், தமிழ்ல வந்து நம்ம சாய்வு அப்படின்னு சொல்லுவோம். சி அப்படின்றது வந்து இன்டர்செப்ட், ஒய் இன்டர்செப்ட். அதாவது இன்டர்செப்ட்னா வெட்டு துண்டு, ஒய் ஆக்சிஸ்ல எங்க வெட்டுது அப்படின்றது ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுக்கான ஃபார்முலா எம்முக்கும் சிக்குமான ஃபார்முலா தான் நமக்கு வேணும். ஏன்னா எக்ஸ்ஒய் வேல்யூ வந்து நமக்கு வந்து டேட்டாவிலே கிடைச்சிடும், டேட்டாவிலே எக்ஸ்ஒய் வேல்யூ கிடைச்சிடும். ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட் குறிக்கும் போது இப்போ நம்ம பாயிண்ட் 2,3 அப்படின்னா அந்த 2 is எக்ஸ், 3ன்றது ஒய்ன்னு நம்ம கிடைச்சிடும். பட் நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா எம்மும் சியும் கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா நம்ம அப்படியே இந்த ஈக்குவேஷனை நம்ம இந்த டேட்டாவுக்கான ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணிடலாம். இப்போ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா m ஈக்குவல் டு n சமேஷன் xy மைனஸ் சமேஷன் x சமேஷன் y பை n ஆஃப் சமேஷன் x ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் x ஹோல் ஸ்கொயர். அது மாதிரி இன்டர்செப்டுக்கு பார்த்தீங்கன்னா சமேஷன் y மைனஸ் m, m கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். சமேஷன் y மைனஸ் m சமேஷன் ஆஃப் x n அப்படின்றது. இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ன்றது நமக்கு தெரியும், எக்ஸ்ன்றது இந்த டேட்டாஸ், ஒய்ன்றது இந்த டேட்டா. இப்போ சமேஷன் எக்ஸ்னா இந்த மாதிரி நிறைய டேட்டா கொடுத்துருப்பாங்க, அந்த எக்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணணும், அது சமேஷன் எக்ஸ். ஒய் ஃபுல்லாக ஆட் பண்ணீங்கன்னா சமேஷன் ஒய். அது மாதிரி சமேஷன் எக்ஸ் ஒய்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்யையும் பெருக்கி அது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணணும். இதே போல வந்து சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸையும் ஒவ்வொரு எல்லா எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ற அப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். அது மாதிரி என்னன்றது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம வந்து என்னன்றதை வச்சுக்கலாம். ஓகே, பட் ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் த லைன் ஆஃப் பெஸ்ட் வித் பை யூசிங் த லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். அடுத்து இந்த எம்முக்கும் சிக்கும் இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம மேல பார்த்த அந்த ஃபார்முலாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபார்முலா பாத்தீங்கன்னா m ஈக்குவல் டு சமேஷன் x மைனஸ் xi இன்டு y மைனஸ் yi பை சமேஷன் x மைனஸ் xi ஹோல் ஸ்கொயர். இது பத்தி பாக்குறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் இந்த ஃபார்முலா. அது மாதிரி c ஈக்குவல் டு y மைனஸ் m கேபிட்டல் x. இப்போ ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி வந்து அந்த பெஸ்ட் ஃபிட் லைனை வந்து நம்ம ஃபைண்ட் பண்றது கொடுக்கப்பட்ட டேட்டாவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டினோட் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வேல்யூஸ் அஸ் xi. இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கால்குலேட் த ஆவரேஜ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்ஐ அண்ட் ஒய்ஐ. ஆவரேஜ் வேல்யூ வந்து நம்ம வந்து எக்ஸினுடைய ஆவரேஜ் வேல்யூவை கேபிட்டல் எக்ஸ் எனவும் ஒய்யினுடைய ஆவரேஜ் வேல்யூஸை நம்ம கேபிட்டல் ஒய்ன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு இதுல எம்ன்றது ஸ்லோப்பு, அப்புறம் வந்து சின்றது நமக்கு தெரியும் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஸ்டெப் 4 வந்து இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி எம்ஐசியை கால்குலேட் பண்ணி அப்படியே இந்த ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் பிளஸ் சில நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஓகே,
இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் சால்வ் எக்ஸாம்பிள். அவன் வந்து பாத்தீங்கன்னா XY அவனே கொடுத்துட்டான். 1 3 2,4 ஒரு டேட்டா. இது ஒரு இது மாதிரி வந்து நமக்கு வந்து 1 2 3 4 5 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 5 டேட்டாஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் நம்பரும் நமக்கு எக்ஸை குறிக்கும், ரெண்டாவது நம்பர் வந்து ஒய்யை குறிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஃபார்முலா படி நம்ம வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் கண்டுபிடிச்சிக்கலாம். கேபிட்டல் எக்ஸ்ன்றது எக்ஸினுடைய சராசரி, கேபிட்டல் ஒய்ன்றது ஒய்யினுடைய சராசரி. அப்ப மீன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ். அதோடைய சராசரினா அது எல்லாத்தையும் கூட்டி திரும்ப 5 வகுக்கிறோம், 4.2. ஒய்யினுடைய சராசரி வந்து 8 கிடைக்குது. இப்ப நமக்கு ஃபார்முலா வந்து m equal to summation x minus xi into y minus yi by x minus xi. இது எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து xi யோட வேல்யூ y யோட வேல்யூ அப்படியே டேபிள் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் x minus xi அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்ன்றது சராசரி x பை இது மைனஸ் ஒவ்வொரு டேட்டாவையும் அதுல இருந்து எக்ஸோட டேட்டாவை கழிச்சு எழுதுறோம். அப்போ வந்து நமக்கு இது கிடைச்சிருது. இது வந்து அதே மாதிரி y minus yi கண்டுபிடிச்சிருங்க. ஒய்ன்றது சராசரியிலிருந்து ஒவ்வொரு ஒய் டேட்டாவையும் கழிக்க போறோம். அடுத்து இந்த இது வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐ இதையும் பெருக்கி இங்க அப்படியே எழுதுறோம். அடுத்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐ ஹோல் ஸ்கொயர், இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐய அப்படியே ஸ்கொயர் பண்ணி இங்க எழுதிடுறீங்க. கடைசியில எல்லாத்தினுடைய சம்மேஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐயோட சம்மேஷன் ஒய் மைனஸ் ஒய்யோட சம்மேஷன் வந்து ரெண்டுமே 0 ஆயிடும் கண்டிப்பா. நம்ம எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐயும் ஒய் மைனஸ் ஒய்யையும் பெருக்கி வந்த அதோடைய சம்மேஷன் பாத்தீங்கன்னா 55. அதே போல எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐ ஹோல் ஸ்கொயர் வந்து 32.8. இந்த 55ன்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், 32.ன்றது இந்த செகண்ட் டேர்ம். இப்போ ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.68. அப்போ ஸ்லோப் m ஓட வேல்யூ 1.68. இன்டர்செப்டுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா c ஈக்குவல் டு ஒய் மைனஸ் mx. ஆல்ரெடி ஒய்ன்றது நம்ம ஏற்கனவே சராசரி கண்டுபிடிச்சிருக்கோம் 8, m-ன்றது 1.68, எக்ஸும் அதே மாதிரி 4.2 கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 0.94. அப்ப therefore the equation of the line of best width becomes y equal to 1.68x plus 0.94. இப்ப இதுதான் வந்து இப்ப நமக்கு வந்து அந்த கொடுக்கப்பட்ட இப்ப வந்து நமக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 5 டேட்டா கொடுத்துருக்கான். இந்த 5 டேட்டாவை வச்சு நம்ம இந்த 5 டேட்டாவை வச்சு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு லைனை வந்து உருவாக்குறதுக்கான ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். அதுக்கான ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா y equal to நமக்கு வந்து m வந்து பாத்தீங்கன்னா 32 சாரி m equal to 1.68 m equal to 1.68 x mx plus c வந்து பாத்தீங்கன்னா 0.92 சாரி 0.94. இப்ப 0.94 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த வெறும் டேட்டாவை மட்டும் வச்சுட்டு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாவில வந்து எக்ஸ் வந்து 1ன்னா ஒய் 3ன்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸ் 2ன்ற போது ஒய் 4, எக்ஸ் 4ன்னா ஒய் 8, எக்ஸ் 6ன்னா ஒய் 10, எக்ஸ் 8ன்னா ஒய் வந்து 15. இப்ப நீங்க இந்த டேட்டா மட்டும் வச்சுட்டு நீங்க வந்து அடுத்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கறோம்னு வச்சுங்க. உதாரணமா வந்து எக்ஸ் 5ன்னா ஒய் என்ன வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா இந்த டேட்டா மட்டும் வச்சுட்டு நம்மளால சொல்ல முடியாது. அதாவது நீங்க வந்து அடுத்து என்ன வரும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்றத நம்ம வந்து இந்த வெறும் டேட்டா வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா லீஸ்ட் ஸ்கொயர் ஃபிட்டிங்ல இந்த எக்ஸுக்கும் ஒய்க்குமான ஒரு ரிலேஷனை நம்ம உருவாக்குறோம். இப்ப அதுக்கான ரிலேஷனை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவில உருவாக்கி வச்சிருக்கோம். அதை ஒய் ஈக்குவல் டு 1.68 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 0.94. இப்போ எக்ஸ் 5ன்னா ஒய் என்ன அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. இப்ப எக்ஸுக்கு பதில் நீங்க 5 அப்படின்னா இப்போ ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ 1.68 இன்ட்டு 5 பிளஸ் 0.94. இப்போ 1.68 இன்ட்டு 5 போட்டீங்கன்னா 8 40, 5000 30, 34, 5 5 3 8 8.40 பிளஸ் 0.94. இதை நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா கூட்டினீங்க அப்படின்னா 8.40 0.94 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 9 4 கூட்டினீங்கன்னா 3 this 9.34 this y equal to 9.34. அப்போ வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் x 5 y வந்து 9.34 அப்படின்னு இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியும். ஆனா வேற டேட்டா வச்சு நம்மளால சொல்ல முடியாது. இதற்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கிடைக்கக்கூடிய டேட்டாவை வைத்து நம்ம வந்து எதையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது.
அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றதை ப்ரொடிக்ட் பண்ணணும், அல்லது அந்த டேட்டாக்களுக்கு இடையே உள்ள ரிலேஷன் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் தேவை. அந்த ஈக்குவேஷனை உருவாக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த லீஸ்ட் ஸ்கொயர் ஃபிட்டிங் அப்படின்ற கூட ஒரு மெத்தட். இப்ப நம்ம வந்து எம் அண்ட் எக்ஸ் இதுக்கு எம் அண்ட் சி இதுக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். மேல ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தோம். நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னாலும் இதே ஆன்சர் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா. இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கால்குலேஷன் போட்டோம். இப்போ நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நீங்க வந்து எம் அண்ட் சி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது சமேஷன் எக்ஸ் ஒய் அப்படியே பெருகிற வேண்டியதான். எக்ஸ் ஒய்ன்றது எக்ஸை ஃபுல்லா கூட்டி எழுதிடணும், ஒய்ன்றது ஒய்யை ஃபுல்லா கூட்டி எழுதிடணும். அதே மாதிரி இது வந்து சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட சம்மேஷன், இது எக்ஸ் சம்மேஷனுக்கு ஹோல் ஸ்கொயர். நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இதே எம்முக்கு பதிலாக வந்து நமக்கு அந்த 1.68 சியோட வேல்யூ 0.94 அப்படின்றது நமக்கு கரெக்டாகவே கிடைக்கும். ஓகே, அடுத்து ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப்டர் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடுடைய ரியல் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது ப்ரிடிக்டிங் ஹவுசிங் பிரைசஸ் யூசிங் லீனியர் ரெக்ரெஷன், அது மாதிரி எஸ்டிமேட்டிங் ட்ரெண்ட் இந்த பினான்சியல் மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு பொருளோட விலை வந்து அடுத்து ஏறுமா அல்லது இறங்குமா அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவை பயன்படுத்தி நீங்க வந்து ஒரு லீஸ்ட் ஸ்கொயர் ஃபிட்டிங் மூலமாக ஒரு ஸ்ட்ரைட் லைனை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து திரும்ப அது ஏறுமா இல்லதோ ஏற்கனவே உள்ளதோட இறங்குமான்றதை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா, அந்த எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு கர்வ் ஃபிட்டிங் செய்வதற்கு இது பயன்படுகிறது. நம்ம நிறைய கிராஃப்லாம் நம்ம வரைஞ்சிருக்கோம். பாத்தீங்கன்னா அந்த கிராஃப்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல நமக்கு கிடைக்காது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரைட் லைன் கொண்டு வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணி அதை வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனா கொண்டு வருவோம். இப்போ அந்த மாதிரியான மெத்தடுக்கும் இது வந்து நம்ம வந்து லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹால் எஃபெக்ட். ஹால் எஃபெக்ட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இப்போ மெட்டல் ஆர் ஏ செமிகண்டக்டர் கேரியிங் கரண்ட், அதாவது அது எவ்வளவு கரண்ட்னா ஐ இஸ் பிளேஸ்ட் இன் ஏ டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு செங்குத்தான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு செயல்படுது. அப்புறம் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் VH is produced in a direction normal to both magnetic field and current direction. அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெட்டலையோ அல்லது செமிகண்டக்டரையோ, அதாவது மின்னோட்டம் கொண்டுள்ள ஒரு மெட்டலையோ அல்லது செமிகண்டக்டரையோ ஒரு காந்தப்புலத்திற்கு நீங்க செங்குத்தாக வச்சீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உருவாகும். இந்த பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் உருவாகக்கூடிய இந்த பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்னா அதோட டைரக்ஷன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நார்மலா இருக்கும், கரண்ட்டுக்கும் நார்மலா இருக்கும். கரண்டோட டைரக்ஷனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நார்மலா இருக்கும். இதுக்குதான் என்ன பேர் அப்படின்னா ஹால் எஃபெக்ட் அப்படின்னு பேரு. இப்ப இந்த பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். இந்த இது வேண்டியதில்லை, இதை பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து மேல் கீழ் செயல்படுத்துறாங்க. அதே மாதிரி வந்து கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல செயல்படுகிறது. இப்ப வந்து இந்த இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் டெவலப் ஆகுறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இதுல வந்து டெவலப் ஆகும். அதை ஒன்று செங்குத்தா நமக்கு டெவலப் ஆகும். இதான் வந்து ஹால் எஃபெக்ட் அப்படின்றது. இப்போ ஹால் எஃபெக்டோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை பயன்படுத்தி டைப் ஆஃப் செமிகண்டக்டர், ஒரு செமிகண்டக்டர் என்ன டைப்பு, அதாவது பி டைப்பா என் டைப்பான்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த வோல்டேஜ் வரக்கூடிய டைரக்ஷனை வச்சு நம்ம சொல்ல முடியும். அடுத்து மெஜாரிட்டி கேரியருடைய சைன் என்ன, அதுல இருக்கக்கூடிய அதாவது அதுல என்ன மெஜாரிட்டி கேரியர் இருக்குன்றத கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மெஜாரிட்டி கேரியர் சைன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ பாசிட்டிவா இருந்தா அது பி டைப்பா இருக்க போது, இதுவா இருந்துச்சுன்னா என் டைப்பா இருக்க போது. இதை வச்சு நம்ம வந்து டைப் ஆஃப் செமிகண்டக்டர் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியருடைய கான்சென்ட்ரேஷனையும் கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு மெஜாரிட்டி கேரியர்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அடுத்து வந்து மொபிலிட்டியையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்ட் வெலாசிட்டி விடி கண்டுபிடிக்கலாம், மொபிலிட்டி கண்டுபிடிக்கலாம், கான்சென்ட்ரேஷன் என்ன அல்லது டி கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வந்து சைன் ஆஃப் மெஜாரிட்டி கேரியர், அதாவது அந்த என் டைப்பா அல்லது பி டைப்பான்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான சைனை வந்து கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே ஹால் எஃபெக்டினுடைய அப்ளிகேஷன்ஸ்.
அதனுடைய எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு thin rectangular semiconductor wafer is mounted on an insulating strip and two pairs of electric contacts are provided opposite sides of the wafer. அதாவது ஒரு தின் ரெக்டாங்குலர் செமிகண்டக்டர் வேப்பரை எடுத்துக்கிறோம். அதை வந்து ஒரு இன்சுலேட்டிங் இது மேல வந்து மவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அதுல வந்து ரெண்டு விதமான எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் கொடுக்க போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ், கரண்ட் கொடுக்கறதுக்கான கான்டாக்ட். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா வோல்ட்மீட்டரை இணைக்கிறதுக்கான ஒரு கான்டாக்ட். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கான்டாக்டையும் கனெக்ட் பண்ணிட்டு அதை கொண்டு போய் என்ன பண்றோம் அப்படின்னா திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் மவுண்டட் இன் பிட்வீன் டூ போல் பீசஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட். அது மின்காந்த துருவங்களுக்கு இடையே கொண்டு என்ன பண்றோம் அப்படின்னா கரெக்டா வந்து பெர்பெண்டிகுலரா வர்ற மாதிரி நம்ம வந்து ஆக்ட் பண்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி வச்சிடறோம். இதுதான் வந்து நமக்கு வந்து அதனுடைய அமைப்பு. இந்த அமைப்பு தான் நமக்கு வந்து இங்க இருக்கு. இதுதான் அந்த பாத்தீங்கன்னா இது ஒரு எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட், வோல்ட்மீட்டர் இணைக்கப்படுறது. இது வந்து கரண்ட் கொடுப்பதற்கான கான்டாக்ட் கொடுத்துட்டு அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இதை நம்ம வச்சிடறோம். இப்ப அடுத்ததான் நம்ம வந்து அப்படியே ஃபார்முலாக்கு போயிடலாம். ஹால் வோல்டேஜ் ஃபார்முலா பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா VH equal to BI by PET. இல்ல பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஐன்றது கரண்ட், பின்றது பாத்தீங்கன்னா ஹோல் கான்சென்ட்ரேஷன். ஏன்னா நம்ம வந்து இங்க பி டைப் தான் மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் போட்டிருப்போம். இதுல வந்து ஃபுல்லா பிளஸ், ஏன்னா பி டைப்ன்றதுனால பிளஸ் போட்டிருக்கோம். என்றது சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், டி என்பது அந்த திக்னஸ் ஆஃப் த செமிகண்டக்டர் பிளேட். டி என்பது டைம் இல்ல, திக்னஸ் ஆஃப் த செமிகண்டக்டரோட பிளேட். அடுத்து ஹால் கோஎபிசியன்ட்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா RH equal to 1 by PE. ஹால் கோஎபிசியன்ட் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹால் கோஎபிசியன்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஹால் ஃபீல்டு பெர் யூனிட் கரண்ட் டென்சிட்டி பெர் யூனிட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். நமக்கு ஏற்கனவே வந்து ஹால் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா VH equal to BI by PET. VH equal to இல்லாட்டி இந்த ஃபார்முலா வந்து நீங்க எடுத்துக்கலாம். இல்லாட்டி VH equal to நமக்கு BI by PET. இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹால் ஃபீல்டு பெர் யூனிட் கரண்ட் டென்சிட்டி பெர் யூனிட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு யூனிட் கரண்ட் டென்சிட்டின்னு சொல்லிட்டான். அப்போ அந்த ஐ வந்து ஒன்னாயிடும். அடுத்து வந்து பெர் யூனிட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இது வந்து என்ன ஆயிடும், ஒன்னாயிடும். டென்சிட்டி அப்புறம் வந்து கரண்ட் டென்சிட்டி பெர் யூனிட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்ப தேர்ஃபோர் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த PI by T இது மூணையும் எடுத்துடுறோம். எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த டேர்முக்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம வந்து ஹால் கோஎபிசியன்ட் RH அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேர்ஃபோர் VH equal to இந்த 1 by PEக்கு பதிலாக RH சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இந்த BI by T அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். BI by T. அடுத்து கெரியர் கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து P equal to 1 by RHE. இதுதான் வந்து கெரியர் கான்சென்ட்ரேஷன். இது வந்து இந்த ஃபார்முலால இருந்து எடுக்கலாம், அல்லது வந்து நமக்கு இதை இங்க கொண்டு வந்துட்டு இதை இங்க கொண்டு வந்துடுறோம். அவ்வளவுதான் கெரியர் கான்சென்ட்ரேஷன் Pன்றது. இப்போ இதுல என் கேஸ் ஆஃப் என் டைப் செமிகண்டக்டர் இருந்துச்சு அப்படின்னா கெரியர் கான்சென்ட்ரேஷன் RHன்றது என்ன ஆகும், 1 by PEன்றதுக்கு பதிலாக -1 by NE அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். என்னன்றது எலக்ட்ரான் கான்சென்ட்ரேஷன், எலக்ட்ரான்றதுனால நமக்கு மைனஸ் யூஸ் பண்றோம். அது மாதிரி N equal to அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஹால் மொபிலிட்டி வந்து மொபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த drift velocity occurred in unit electric field. ஏற்கனவே நம்ம மொபிலிட்டி ஜெனரலா மொபிலிட்டி ஈக்குவல் டு mu equal to VD by E, அதாவது drift velocity per unit electric field. இப்போ இங்க வந்து ஹால் மொபிலிட்டிக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா μH equal to sigma RH. அது மாதிரி ஹால் ஆங்கிளுக்கான ஃபார்முலா வந்து tan θH equal to μHB அப்படின்றது ஹால் ஆங்கிளுக்கான ஃபார்முலா.
அது அப்படியே லாஸ்ட் நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அதை வந்து பார்த்துருவோம். அது ஈவினிங் வந்து நம்ம அந்த மெஷர்மெண்ட் ஆஃப் இ/எம் ரேஷியோ அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் லைட் அதை பார்க்கலாம். measurement of resistance and capacitance in series and parallel. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சீரீஸ் அண்ட் பேரலல்ல கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். அதுல ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் இன் சீரீஸ், கெப்பாசிட்டர் சீரீஸ் கனெக்ஷன் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் சீரீஸ் கனெக்ஷன் இருக்கும். எப்பவுமே சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸோட மைனஸ் இன்னொரு கெப்பாசிட்டர் பிளஸோட கனெக்ட் பண்ணுவோம். அதாவது மைனஸ் அண்ட் பிளஸ், மைனஸ் டூ பிளஸ் அல்லது பிளஸ் டூ மைனஸ் இப்படி வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இப்படி கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது சீரீஸ் கனெக்ஷன். அதுவே மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் இப்படி கனெக்ட் ஆச்சு, அதை மைனஸ் மைனஸ் ஒன்னா அது மாதிரி பிளஸ் பிளஸ் ஒன்னா கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து பேரலல் கனெக்ஷன். இப்ப எப்பவுமே சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னாலே நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். சீரீஸ் கனெக்ஷன் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து 3 கெப்பாசிட்டன்ஸ் நம்ம சீரீஸ் கனெக்ஷன் பண்ணிருக்கோம். இப்போ 3க்கு குறுக்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் பாத்தீங்கன்னா வெவ்வேறு வோல்டேஜ் இருக்கும். என்னது V1, C2க்கு குறுக்கே உள்ள வோல்டேஜ் V2, அதே மாதிரி V3. கெப்பாசிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 டேர்ம் எடுக்கிறோம். ஒன்னு வந்து சார்ஜ், இன்னொன்னு வந்து வோல்டேஜ். இப்ப சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னா சார்ஜ் வந்து நமக்கு சேமா இருக்கும், எல்லா கெப்பாசிட்டன்ஸ்க்கும் சார்ஜ் சேமா இருக்கும், பட் பொட்டன்சியல் டிஃபரெண்டா இருக்கும். இது சீரீஸ் கனெக்ஷனுக்கான ரூல். அது மாதிரி பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அதாவது Q இஸ் டிஃபரெண்ட், Q வந்து டிஃபரெண்டா இருக்கும், D வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். பேரலல் அப்படின்னா நமக்கு எப்பவுமே வந்து வோல்டேஜ் இஸ் சேம். For capacitor in series, each capacitor stores the same amount of charge. The voltage across each capacitor is also different. இப்ப சீரீஸ் கனெக்ஷனுக்கான அந்த ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1/CS ஈக்குவல் டு அப்படியே தலைகீழா வந்துடும். அவ்வளவுதான், 1/C1 பிளஸ் 1/C2 பிளஸ் 1/C3 இந்த மாதிரி கிடைக்கும். இப்ப இதுல CS அப்படின்றது பாத்தீங்கன்னா ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். எப்பவுமே இப்ப நம்ம ஒரு கால்குலேஷன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 1/CS ஓட நிறுத்திடக்கூடாது. 1/CS கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை நீங்க தலைகீழா மாத்தினா தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா 1/CSன்றது அந்த CS ஓட தலைகீழி தான். அந்த ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் உடைய தலைகீழியா தான் நமக்கு இந்த இது இருக்கே தவிர நமக்கு வந்து நம்ம அப்படியே ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை 2 கெப்பாசிட்டர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். CS ஈக்குவல் டு C1 C2 பை C1 பிளஸ் C2. இது ஆக்சுவலா இந்த ஃபார்முலாவுடைய இன்னொரு வடிவம் தான் இது. 1/CS 1/C1 பிளஸ் 1/C2. இதை நீங்க குறிக்க பெருக்கிட்டு இதையும் தலைகீழா மாத்தினீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைக்கும். இது 2 கெப்பாசிட்டருக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சில நேரங்கள்ல வந்து இப்ப நம்ம இணைக்கக்கூடிய எல்லா கெப்பாசிட்டரோட வேல்யூவும் சேமா இருக்குது அப்படின்னா, இப்ப உதாரணம் இப்ப 2 கெப்பாசிட்டர் கனெக்ஷன்ல இந்த 2 கெப்பாசிட்டர் கனெக்ஷன்ல ரெண்டுமே சேமா இருக்கு, C1 ஈக்குவல் டு C2 ரெண்டுமே சேமா இருக்கு அப்படின்னா ரெண்டையும் நம்ம வந்து ஒரே லெட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். C1 ஈக்குவல் டு C2 ஈக்குவல் டு C அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப C1 ஈக்குவல் டு C2 ரெண்டு சமமா இருந்துச்சு அப்படின்னா வந்து தொகுவேன் மின்தடை CS ஆனது எதுக்கு சமமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா நமக்கு CS ஈக்குவல் டு C/2 கிடைக்கும். இது 2 கெப்பாசிட்டன்ஸ் இருந்தா. இதே 3 கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும்போது 3மே சமமா இருக்குன்னா அப்ப CS என்ன கிடைக்கும்னா C/3 கிடைக்கும். இது மாதிரி 4க்கு போட்டீங்கன்னா CS ஈக்குவல் டு C/4 கிடைக்கும். அப்ப பொதுவா வந்து நமக்கு எல்லா கெப்பாசிட்டன்ஸும் சமமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஜெனரல் ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து CS ஈக்குவல் டு C/N. இதுல என்னன்றது அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். இப்போ உதாரணமா வந்து 2 கெப்பாசிட்டன்ஸ் தான் இருக்கு அப்படின்னா N ஈக்குவல் டு 2. இப்போ வந்து 4 கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு, 4மே சமமா இருக்கு. C1 ஈக்குவல் டு C2 ஈக்குவல் டு C3 ஈக்குவல் டு C4 அப்படின்னா அப்ப CS ஈக்குவல் என்ன பண்ணுவீங்க C/4. அவ்வளவுதான். எத்தனை கெப்பாசிட்டன்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்க N க்கு சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். இது வந்து சமமா இருந்தாதான், நீங்க சமமா இல்லாத போது இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை எல்லா கெப்பாசிட்டன்ஸுமே சமமா இருக்கணும். அப்ப வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போறது பேரலல். பேரலல் நம்ம ஏற்கனவே சொன்னோம், Q வந்து டிஃபரெண்டா இருக்கும்.
each capacitor stores the different amount of Q, but voltage வந்து பாத்தீங்கன்னா சேம். இப்ப இந்த கனெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு இது பிளஸ் 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 மைனஸ் மைனஸ் மைனஸ். இப்ப பிளஸ் எல்லாம் என்ன ஆயிருக்கு, ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி மைனஸ் எல்லாம் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருந்தா இதுக்கு வந்து பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். பேரலுக்கான ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா அப்படியே டைரக்டா வந்துடும் உங்களுக்கு. அப்படியே வந்து பேரலல் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது சிபி ஈக்குவல் டு C1 பிளஸ் C2 பிளஸ் C3 இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹியர் சிபின்றது ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ், C1 C2 C3ன்றது இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ். டூ கெப்பாசிட்டர்ஸ், ரெண்டு கெப்பாசிட்டர் நீங்க கனெக்ட் பண்றீங்க பேரலல்ல, ரெண்டுமே சமமா இருக்கு அப்படின்னா அப்ப சிபி எப்படி எழுதலாம்னா 2C அப்படின்னு எழுதலாம். இதே மாதிரி நீங்க த்ரீ கெப்பாசிட்டர்ஸ் சமமா இருக்கு அப்படின்னா சிபி ஈக்குவல் என்ன வரும், நமக்கு 3Cன்னு வரும். 4 நாலுமே சமமா இருக்கு, 4 பயன்படுத்துறீங்க, நாலுமே சமமா இருக்குன்னா நமக்கு 4Cன்னு வரும். ஜென்ரலா எல்லா கெப்பாசிட்டன்ஸும் சமமா இருந்துச்சு அப்படின்னா பேரலுக்கான ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா பாத்தீங்கன்னா சிபி ஈக்குவல் டு என்சி. இப்ப வந்து 5 கெப்பாசிட்டன்ஸ் சமமா இருக்கு அப்படின்னா சிபி ஈக்குவல் டு நீங்க வந்து 5 போட்டு சி போட்டுறாங்க. ஒரு கெப்பாசிட்டர் வேல்யூவை 5ஆல பெருக்கிட்டீங்கன்னா மொத்த கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, 3 கெப்பாசிட்டர்ஸ். ஆனா மூணுமே வந்து நமக்கு மூணுமே பேரலாவும் இல்ல, மூணுமே சீரியஸாவும் இல்ல, ரெண்டும் கலந்து இருக்குது. அப்ப 3 கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் ட்ரையாங்கிள் as shown in figure. என்ன கேள்வி கேட்கறான், the equivalent capacitance between the points A and C. ஏக்கும் இந்த பாயிண்ட் C இருக்கு இல்லையா, இதுக்கும் இடைப்பட்ட அந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கான கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரி, ஏகே சிக்கு இடையில தானே கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ரெண்டு இடையில இருக்க 1 மைக்ரோ ஃபேரட் அப்படின்றத நீங்க ஆன்சர் பண்ண முடியாது. நீங்க வந்து அப்படி கண்டுபிடிக்க கூடாது. மொத்தம் 3 கெப்பாசிட்டன்ஸுமே அதுல வந்து பயன்படும். எப்படின்றதுன்னு பார்க்கலாம். இப்ப எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இப்ப இது மாதிரியான சின்ன சிறிய ஒரு நெட்வொர்க், இது வந்து ஒரு ஸ்மால் நெட்வொர்க் தான். இந்த மாதிரி ஸ்மால் நெட்வொர்க்கு நீங்க வந்து ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில நமக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா இப்ப ஏ அண்ட் சி, இப்ப ஏன்ற பாயிண்ட நீங்க பிளஸ்னு வச்சுக்கோங்க, சின்ற பாயிண்ட் மைனஸ்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா என்ன பண்றோம்னா ஏக்யூ சிக்கு இடையில ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்ப ஏன்ற பாயிண்ட் பிளஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இந்த கெப்பாசிட்டர்ஸோட இந்த வந்து பிளஸ்ஸா இருக்கும், இங்க மைனஸ் இருக்கனால இது கண்டிப்பா மைனஸா இருக்கும். அதே மாதிரி இந்த மைனஸ் தான் இங்கேயும் போக போகுது, இப்ப இது மைனஸ். அது மாதிரி இந்த பிளஸ் இங்க போனுச்சுன்னா இது பிளஸ் ஆயிடும். இப்ப ஆட்டோமேட்டிக்கா இது மைனஸ், ஒரு சைடு மைனஸ்னா இன்னொரு சைடு கெப்பாசிட்டன்ஸ்க்கு இது பிளஸ் தான். அது மாதிரி இங்க பிளஸ் அப்படின்னா இன்னொரு சைடு வந்து மைனஸ். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் பேரலல் கனெக்ஷன், சீரிஸ் கனெக்ஷன். பேரலல் சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னா பிளஸும் மைனஸ் இணைஞ்சிருக்கும். சீரிஸ் இது பேரலல் சீரிஸ் தான். பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு பிளஸ் பிளஸோட இணைஞ்சிருக்கும், அல்லது மைனஸ் மைனஸோட இணைஞ்சிருக்கும். இப்ப இந்த 3 கெப்பாசிட்டன்ஸ்ல யாரெல்லாம் உங்களுக்கு வந்து பேரலா இருக்காங்க, யார் வந்து சீரியஸா இருக்காங்க அப்படின்றத நம்ம பாத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு நம்ம நேம் கொடுத்துப்போம். இது வந்து C1 வச்சுக்கலாம், இது வந்து C2 வச்சுக்கலாம், இது வந்து C3 வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா C1 அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏக்கும் சிக்கும் இடையில இருக்கிறத லாஸ்டா நம்ம வச்சுக்குவோம். மத்த ரெண்டாவது நம்ம முடிச்சிடலாம். இப்ப இந்த ரெண்டு என்ன கனெக்ஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து -2 பிளஸ் கனெக்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி -2 பிளஸ் கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்ன கனெக்ஷன் அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன். அப்போ இந்த C2க்கும் C3க்கும் நீங்க சீரிஸ் கனெக்ஷனுக்கான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஆனா C2 C3யும் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. மேலும் C1 அது C2 அண்ட் C3 ரெண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. இப்ப சேமா இருந்தா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், CS ஈக்குவல் டு C by N. ஏன்னா சேமா இருக்கிறதுனால இப்ப C வந்து எவ்வளவு அப்படின்னா ரெண்டோட வேல்யூ வந்து 2 மைக்ரோ ஃபேரட். அப்ப 2 மைக்ரோ ஃபேரட். என்னன்றது எத்தனை கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு, 2 கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு, 2 போட்டுருங்க. இது ரெண்டு அடிச்சீங்கன்னா அப்ப 1 மைக்ரோ ஃபேரட். அப்போ இப்ப இந்த சர்க்கியூட் வந்து இந்த மாதிரி மாறிடும். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முக்கோணம் வந்து திரும்ப நம்ம வரைஞ்சிக்கலாம். திஸ் இஸ் A, திஸ் இஸ் C. இப்ப முக்கோணத்துல இருந்த இந்த இது ரெண்டும் சேர்ந்து ஒரே கெப்பாசிட்டன்ஸா மாத்திட்டோம். அதோட வேல்யூ இஸ் 1 மைக்ரோ ஃபேரட். அப்போ வந்து இப்படி கூட போட்டுக்கலாம். நீங்க வந்து 1 மைக்ரோ ஃபேரட். ஏக்கும் சிக்கு இடையில ஒரு மைக்ரோ ஃபேரட் இருக்கு இல்லையா, அதே நம்ம இங்க வரைஞ்சிக்கலாம். ஏக்கும் சிக்கு இடையில இருக்கிறது ஒரு 1 மைக்ரோ ஃபேரட்.
இப்ப முக்கோணத்துல உள்ள மொத்த இரண்டு பக்கங்களுக்கு இடையே உள்ள ரெண்டையும் சேர்த்து ஒன்னா கண்டுபிடிச்சிட்டோம். அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 மைக்ரோ ஃபேரட். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இணைஞ்சிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளஸும் பிளஸ் இணைஞ்சிருக்கு, இங்கேயும் மைனஸும் மைனஸ் இணைஞ்சிருக்கு. நம்ம therefore பிளஸ் டூ பிளஸ் மைனஸ் டு மைனஸ். அப்ப இது ரெண்டும் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னா parallel கனெக்ஷன். அப்ப ரெண்டு 1 மைக்ரோ ஃபேரட் வந்து parallel கனெக்ஷன். ரெண்டு பாத்தீங்கன்னா இங்கேயும் சமமா இருக்கு. parallel கனெக்ஷன் ஃபார்முலா சிபி. சிபி ஈக்குவல் ரெண்டு சமமா இருக்கு. சிபினால நம்மளா ரெண்டையும் கூட்டி போட்டுடலாம், இல்லாட்டி ரெண்டு சமமா இருக்குன்னா அப்படியே ரெண்டால பெருக்கி போட்டுடலாம். அப்போ வந்து 1 ரெண்டு பாத்தீங்கன்னா 1 மைக்ரோ ஃபேரட் பிளஸ் 1 மைக்ரோ ஃபேரட். ஆன்சர் இஸ் 2 மைக்ரோ ஃபேரட். அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து ப்ராப்ளம் 2. ப்ராப்ளம் 2 பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான 3 கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பினேஷன்ஸ். இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா வந்து ஏ வந்து 2/3 C0. பிக்கு வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து C0 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 2/3 C0 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சிக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 3 C0 அதை கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 C0. நம்ம வந்து ஆப்ஷன் பி வந்து செக் பண்ணலாம். பிஏ செக் பண்ணீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ரெண்டு புள்ளி தான் கொடுத்துருக்கான். இந்த ரெண்டு புள்ளிக்கு இடையில நீங்க பிளஸ் மைனஸ் போட்டுக்குங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது பிளஸ் ஆகும், இதுவும் பிளஸ், இது மைனஸ், இதுவும் மைனஸ். இப்ப இது மைனஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது பிளஸ். இப்ப எப்படி இணைஞ்சிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இணைவு வந்து இது ரெண்டும் ஒரு கனெக்ஷன் ஆகும், இது ரெண்டும் ஒரு கனெக்ஷன் ஆகும் நீங்க எடுத்துக்கலாம். அதாவது இது ரெண்டும் இப்ப மேல இருக்கிற ரெண்டும் பாத்தீங்கன்னா பிளஸும் பிளஸும் மைனஸ் மைனஸும். இப்ப இது ரெண்டும் பேரலல். அது மாதிரி இதுவும் இது ரெண்டும் பேரலல். பட் இது ரெண்டையும் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா மைனஸும் பிளஸ் இணைஞ்சிருக்கு. அப்ப மேல உள்ள பாதியும் கீழே உள்ள பாதியும் சீரியஸ்ல இணைஞ்சிருக்கு. அப்ப மேல உள்ள பாதியினுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேரலல்னா ரெண்டு என்ன பண்ண போறோம், நம்ம ஆட் பண்ண போறோம். அப்ப மேல உள்ள பாதியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2 C0 பிளஸ் C0. இப்ப 2 C0 இது ஒரு கெப்பாசிட்டன்ஸ். கீழே உள்ள பாதி வந்து நமக்கு 2 C0. பட் இந்த ரெண்டு 2 C0 என்னவா இருக்கு, நமக்கு சீரியஸ் கனெக்ஷன்ல இருக்கு. இப்ப சீரியஸ் கனெக்ஷன்ல இருந்தா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சீரியஸ் கனெக்ஷன்ல இருக்கு, ரெண்டுமே சமமா இருக்கு. அப்ப CS ஈக்குவல் டு C/N. அப்ப CS ஈக்குவல் டு எவ்வளோ, CS ஈக்குவல் டு C/N. C வந்து எவ்வளோ, 2 C0. N வந்து எத்தனை, 2 இருக்கு. அப்ப ரெண்டு அடிச்சோம்னா ஆன்சர் வந்து C0. இப்ப C0 ஆன்சர் வந்தது. அதே மாதிரி இப்போ தேர்டு சி ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 C0 கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து அதே மாதிரி நீங்க பிளஸ் போட்டுக்குங்க, இங்க மைனஸ் போட்டுக்குங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்ப இந்த பிளஸ் வந்து இதுக்கு பிளஸ் வரும், இப்படியே வந்து இதுக்கு வந்து பிளஸ் வந்துடும். அப்ப இது மைனஸ் ஆயிடும், இதுவும் மைனஸ் ஆயிடும். அடுத்ததா வந்து இப்ப இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலா வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நமக்கு கிராஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்ப நாம இந்த எண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஜஸ்ட் கனெக்ஷன் தான். இப்ப இந்த லைன்ல கனெக்ஷன் பண்ணிருக்காங்க, அதுல இந்த எண்ட்ல கொண்டே கனெக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த எண்ட்ல கனெக்ஷன் பண்றதுக்கு பதிலாக இப்ப நம்ம வந்து இப்படி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் நம்ம போட்டுட்டோம். இந்த தேர்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து எண்ட்ல கனெக்ஷன் பண்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா சென்டர்ல இருந்து கனெக்ஷன் பண்ண போறேன். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த லைன்ல தான் நம்ம பண்ண போறோம், இந்த லைன்ல தான் பண்ண போறோம். இந்த லைன்ல எங்க பண்ணாலும் ஒரே கனெக்ஷன் தான். ஆக்சுவலா இந்த கெப்பாசிட்டன்ஸ் இப்படிதான் இருக்கு. C0 இதுவும் C0 இதுவும் C0. இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் மூணுமே பேரலா இருக்குது. இப்ப பேரலா இருந்தா மூணையும் கூட்டிடலாம். அப்படி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்காக நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் 3 C0. இதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்க வந்து பிளஸ் மைனஸ் போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு 2/3 C0 கொடுத்துருக்காங்க. இப்ப இதுக்கு வந்து பிளஸ், இதுக்கு வந்து மைனஸ் யூஸ் பண்ணிக்குவோம். அப்ப இது வந்து என்ன ஆயிரும், பிளஸ் ஆ இருக்கும். அப்ப இது ரெண்டும் மைனஸ். அப்ப இது ரெண்டும் மைனஸ்ன்றதை வச்சு அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது பிளஸ் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்ப இது பிளஸ்ன்றத மேல இருக்கிறது, மேல டாப் பிளஸ்ன்றதை வச்சு கீழே உள்ளது மைனஸ்ன்றதை முடிவு பண்ணிக்கலாம். அப்ப ஆக்சுவலா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டும் இந்த கீழே இருக்கிற இந்த ரெண்டும் வந்து +2 + -2 மைனஸ். அப்ப therefore this is parallel. அப்ப parallelனா இது ரெண்டோட வேல்யூ என்ன கிடைக்கும், நமக்கு வந்து 2 C0.
பட் இந்த 2C0 இதோட என்ன கனெக்ஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது பிளஸ் மைனஸ். அப்ப இது வந்து சீரியஸ் கனெக்ஷன். அப்ப வந்து இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு C0 அதுவும் இந்த பேரல்ல கண்டுபிடிச்ச இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2C0. இது வந்து 2C0. இது இன்னும் சீரியஸ்ல கனெக்ட் ஆயிருக்கிற மாதிரி நமக்கு கனெக்ட் வரும். அப்ப C0 2C0 ரெண்டும் சீரியஸ் கனெக்ஷன். சீரியஸ் கனெக்ஷன் தான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து 1/CS = 1/C1 + 1/C2. அப்ப ஈக்குவல் டு 1/C அல்லது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம அந்த C1 C2 /C1 + C2 அதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது CS = C1 C2 /C1 + C2 இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே சொன்னா C1 வந்து C0 C2 வந்து 2C0. அப்ப C0 × 2C0 /C0 + 2C0. அப்படின்னா C0 × 2C0 வந்து 2C02 C0 + 2C0 பாத்தீங்கன்னா 3C0. நமக்கு அடிச்சீங்கன்னா C02 C0 அடிச்சிடலாம். அப்ப ஆன்சர் இஸ் 2/3C0. இது ஆன்சர் ஃபர்ஸ்ட். அடுத்து D and E. D and E க்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிக்கு வந்து நமக்கு வந்து அக்ராஸ் PQ, E வந்து இது அக்ராஸ் RS ரெண்டுது கேட்டிருக்கான். D வந்து நமக்கு வந்து PQக்கு குறுக்க என்ன, RSக்கு குறுக்க ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து E வந்து என்ன பாத்தீங்கன்னா Eல வந்து இது வந்து யார் மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. அப்போ வந்து இந்த C0 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 வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்ல இது வந்து PQ இது வந்து RS அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த P/Qவும் R/Sவும் சமமா இருந்துச்சுன்னா நம்ம இந்த கிராஸ்ல இருக்கிற இதை என்ன பண்ணிடலாம்னா விட்டுடலாம். ஏன்னா இது வழியா வந்து எந்த ஒரு வோல்டேஜ் கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது. அதனால இதை விட்டுடலாம். விட்டுட்டு நீங்க 4க்கு மட்டும் நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈக்கான ஆன்சர் கிடைக்கும். நம்ம டிக்கான கால்குலேஷன் வந்து பிக்கும் கியூக்கும் இடையில அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்ப பிக்கும் கியூக்கும் இடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், இதை வந்து எதுக்கு எனக்கு இடையில கண்டுபிடிக்கல அதை வந்து பிளஸ் மைனஸா மாற்றிக்கிங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து இது பிளஸ் ஆயிடும், அது மாதிரி இது வந்து மைனஸ் ஆயிடும். அப்ப இது மைனஸ் இது பிளஸ். அது மாதிரி இங்க வந்து இது பிளஸ், அப்ப இது மைனஸ், இது மைனஸ்னா இது பிளஸ். அப்போ நமக்கு இந்த ஹாஃப் அப்படியே சீரீஸ், அது மாதிரி இந்த ஹாஃபும் சீரீஸ். அப்ப சீரீஸ்க்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதனுடைய சீரீஸ் வந்து C1 C3 /C1 + C3. அதுதான் நமக்கு வந்து PQ கடையில வந்து C1 இது வந்து C1 C3 /C1 + C3. அதே மாதிரி இது வந்து C2 அதுக்கப்புறம் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுமே பேரலல். ஏன்னா +2 +, -2 - இது ரெண்டும் பேரலல். பிளஸ் பண்ணிக்க போறோம். எப்படி போறோம்ன்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீரீஸ்க்கான வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். சீரீஸ் வந்து C1 C3 /C1 + C3. இது வந்து இந்த இதுக்கானது. இதுக்கான சீரீஸ் வேல்யூ வந்து நம்ம C2 C4 /C2 + C4. இப்போ வந்து பேரலல்ன்றதுனால ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா குறிக்க பெருக்கிருக்காங்க. குறிக்க பெருக்கி தான் நமக்கு ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே குறிக்க பெருக்கிட்டு குறிக்க பெருக்கணும் அப்படின்னா என்ன வருது அப்படின்னா இதையும் அப்படியே பெருக்கலாம், இது ரெண்டையும் பெருக்கலாம். அப்ப C2 + C4 into C1 C3 plus C2 C4 இதை பெருக்கினீங்கன்னா into C1 + C3 divided by C1 + C3 into C2 + C4. இதை அப்படியே குறிக்க பெருக்கி சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். C1 ஆல பெருக்க போறோம், C1 C2 C1 C3 ஆல பெருக்கினீங்கன்னா C1 C2 C3 அடுத்து C1 C3 C4 கிடைக்கும். அப்புறம் இது வந்து C1 C2 C4 C3 C2 C4 அந்த 4 டேர்ம், அந்த 4 டேர்ம். இதே மாதிரி இப்போ அக்ராஸ் RS கண்டுபிடிக்கும் போது பாருங்க, இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து PQ-க்கான கெப்பாசிட்டன்ஸ் இது RS-க்கான கெப்பாசிட்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டும் வேற வேறையா இருக்கும். பட் ஆனா ஒரே சர்க்கியூட் தான், ஆனா ரெண்டு வேற வேற. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எந்த ரெண்டு புள்ளிக்கு இடையில நீங்க கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் மாறும். எல்லாத்துக்கும் ஒரே கெப்பாசிட்டன்ஸ் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்து இதே மாதிரி ரெசிஸ்டர். இப்ப இங்க என்ன ரூல் யூஸ் பண்ணுமோ அது அப்படியே ரெசிஸ்டருக்கு வரும். பட் கொஞ்சம் நமக்கு
மாறி வரும், ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளவுதான். இப்போ ரெசிஸ்டர் இன் சீரீஸ் அண்ட் பேரலல், கெப்பாசிட்டருக்கு உள்ள அதே இதுதான். இதுக்கு என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டர்ல சார்ஜ் யூஸ் பண்ணி சொல்லியிருப்போம். இங்க வந்து கரண்ட், அதுக்கு பதிலா வந்து கரண்ட், வோல்டேஜ்ன்றது அது அப்படியே தான். இப்போ நம்ம சீரீஸ்னா இங்க என்ன சொன்னோம் அப்படின்னா, Q வந்து மாறாது, V மாறுன்னு சொன்னோம். இங்க Q எடுத்துட்டு அதுக்குள்ள கரண்ட் எடுத்துக்கலாம். சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னா வந்து கரண்ட் வந்து சேம், பட் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் இஸ் டிஃபரெண்ட். அடுத்து இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா, சீரீஸ்க்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா RS ஈக்குவல் டு, அங்க வந்து நமக்கு சிபி தான் வந்து நேரடியாக வந்திருக்கும், C1 பிளஸ் C2 பிளஸ் C3 வந்திருக்கும். இங்க வந்து சீரீஸ் கனெக்ஷன் வந்து நமக்கு வந்து டைரக்டா வரும். மற்றபடி அந்த ரெசிஸ்டன்ஸ் சேமா இருந்தா அங்க என்ன நம்ம யூஸ் பண்ணணுமோ அதே ஃபார்முலா தான். அடுத்து வந்து நம்ம பேரலல், பேரலுக்கு நமக்கு அங்க சீரீஸ்க்கு என்ன ஃபார்முலாவோ அப்படியே இங்க பேரலல் ஃபார்முலா வரும். இங்க அது மாதிரி கரண்ட் ஐ வந்து டிஃபரெண்டா இருக்கும், பேரலலுக்கு பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம வந்து சீரீஸ் கனெக்ஷன்ல ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். Calculate the equivalent resistance for the circuit which is connected to a 24 volt battery and also find the potential difference across each resistor in the circuit. என்ன கேக்குறாங்கன்னா, இதோடைய மொத்த மின்களை ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. இது 24 வோல்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்கலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர், ரெண்டு ரெசிஸ்டருக்கு குறிக்க, இதுக்கு குறிக்க எவ்வளவு பொட்டன்சியல், இதுக்கு குறிக்க எவ்வளவு பொட்டன்சியல்ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் இது வழியா போகக்கூடிய கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பொட்டன்சியல் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ சொல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். இப்போ ரெண்டே ரெசிஸ்டர் தான் இதுல இருக்கு. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா சீரீஸ் கனெக்ஷன் தான். அப்போ மொத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், R1 பிளஸ் R2. அப்போ மொத்த ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 10 ஓம். 10 ஓம்ன்றது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து கரண்ட் கண்டுபிடிக்க போறோம். கரண்ட் ஐ இன் த சர்க்கியூட். கரண்ட்டுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா V பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். V வந்து நமக்கு 24 வோல்ட் கொடுத்துருக்கோம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இப்பதான் கண்டுபிடிச்சோம் 10. கரண்ட் இது இந்த சுற்றுடைய கரண்ட் 2.4 ஆம்பியர். இந்த கரண்ட் வந்து ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வழியாகவும் சேமா தான் பாயும், ஏன்னா சீரியஸ் கனெக்ஷன்றதுனால. அப்போ வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப 4 ஓமுக்கு குறுக்கே உள்ள வோல்டேஜ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு V1 ஈக்குவல் டு IR1, 6 ஓமுக்கு குறுக்கே உள்ளதுன்னா V2 ஈக்குவல் டு IR2. அது போட்டீங்கன்னா 9.6 14.4 வந்துடும். நீங்க இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 24 வந்துடும். ஏன்னா அந்த 24 வோல்ட்ன்ற பேட்டரி வோல்டேஜ் தான் நம்ம ரெண்டு மின்தடை வழியாகவும் ரெண்டா பிரிஞ்சு நமக்கு வோல்டேஜ் டிஃபரன்ஸா மாறுது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், இதுக்கான ஃபார்முலா வந்து நம்ம ஏற்கனவே 1/RP ஈக்குவல் டு பார்த்தோம். அதே மாதிரி ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா RP ஈக்குவல் டு R1 R2 பை R1 பிளஸ் R2 அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். மற்றபடி நம்ம கெப்பாசிட்டன்ஸ்க்கு சொன்ன அதே தான். இப்போ இந்த ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓம் ஒரு ஓம் ஒரு ஓம் ஒரு ஓம் இது பாக்குறீங்கன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் படி P பை Q R பை S ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இந்த சென்டர்ல உள்ள ரெசிஸ்டன்ஸை நம்ம விட்டுலாம். இப்போ P பை Q பாத்தீங்கன்னா இங்க வந்து P, இது Q, இது வந்து R, இது S. P பை Q 1/1 ஈக்குவல் டு R பை S 1/1 தான். அப்ப ரெண்டு ஈக்குவலா இருக்கு, 1 ஈக்குவல் டு 1. அப்ப இது வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜை ஃபாலோ பண்ணும். அப்ப நீங்க சென்டர் ரெசிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த மத்த 4 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு இது ரெண்டும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேரலா இருக்கும். இது ரெண்டும் பேரலல். இந்த ரெண்டுக்கும் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன்ல இருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1 ஓம் அப்படின்றது கிடைக்குது. இது அந்த 3 ஸ்டெப்ல வந்து நம்ம பிரிச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நீங்க சென்டர் ரெசிஸ்டன்ஸ் விட்டுருங்க. இப்ப நேரடியாவும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். நேரடியா இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படியே இந்த சர்க்கியூட்டை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம், எப்படின்னு பாக்கலாம். இப்ப இது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் படி அமையுது. அப்ப சென்டர்ல அதை விட்டுறோம். இது இப்போ நமக்கு வந்து ஏக்கும் பிக்கும் இடையில, ஏக்கும் பிக்கும் இடையில தான் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க.
அப்ப ஏக்கும் பிக்கும் இடையில பிளஸ், இது வந்து மைனஸ் போட்டுக்குங்க. அப்ப தேர்ஃபோர் ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டும் பிளஸ் டு பிளஸ் கனெக்ட் ஆகும், இது ரெண்டும் மைனஸ் டு மைனஸ் கனெக்ட் ஆகும். பட் தேர்ஃபோர் இது ரெண்டும் பேரலல். அப்ப இந்த பேரலலுக்கான ஃபார்முலா நமக்கு வந்து பேரலலுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா RP ஈக்குவல் டு R1 R2 by R1 plus R2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டருமே ஈக்குவலா இருக்கு. அப்ப ஈக்குவலா இருந்தா நமக்கு RP ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து R by ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் R by 2. அது மாதிரி இங்கேயும் அதே ஃபார்முலா தான். அப்ப RP ஈக்குவல் டு R by 2 போட்டீங்கன்னா இது ரெண்டோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து R வந்து 1, அப்ப RP R by 2 1 by 2. இதுவும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இதுவும் 1 by 2. இப்படி இது ரெண்டு என்னவா இருக்கு, சீரீஸா இருக்கு. அப்ப 1 by 2 சீரீஸ்னா அப்படியே கூட்டிட்டு வந்துடும். 1 by 2 plus 1 by 2 equal to 1. This 1 ohm. ஆன்சர் கரெக்டா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன்சர் வந்து நமக்கு 1 ohm. அடுத்து ப்ராப்ளம் 3. ப்ராப்ளம் 3 பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து there is a current 1 ampere. இந்த இது வழியா 1 ampere கரண்ட் போகுதுன்னு சொல்லிட்டான். What is the resistance P? இப்ப இந்த P யோட வேல்யூ, இந்த P யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டோட்டலா இந்த ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவேலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பிளஸோட கனெக்ட் ஆயிருக்கு, இது மைனஸோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் கனெக்ஷன். இப்ப சீரீஸ் கனெக்ஷன்னா மொத்த மின்தடைக்கான ஃபார்முலா வந்து RS ஈக்குவல் டு 3 2.5 இங்க ஒரு P. அப்ப 3 பிளஸ் 2.5 எல்லாத்தையும் ஆட் பண்ணிருங்க P. இதான் வந்து மொத்த மின்தடை. அப்ப RS ஈக்குவல் டு 3 பிளஸ் 2.5 P அப்படின்னா 5.5 பிளஸ் P. இது வந்து RS. அப்புறம் வோல்டேஜ் கொடுத்துருக்கான் V. V வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 வோல்ட். அடுத்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்கான், கரண்ட் வந்து எவ்வளவு கொடுத்துட்டான். கரண்ட் வந்து எவ்வளவு, I ஈக்குவல் டு 1 ஆம்பியர். this 1 ஆம்பியர். இப்ப நம்ம ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி அப்படின்னா V ஈக்குவல் டு IR அதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த RSல இருக்கக்கூடிய P வேல்யூ தான் வேணும். அப்ப வந்து நம்ம வந்து நீங்க R கூட எடுத்துக்கலாம் நேரடியா R. அப்ப R ஈக்குவல் டு V by I ன்னு எடுத்துக்குவோம். V ஈக்குவல் டு எவ்வளோ 9 வோல்ட், I வந்து எவ்வளோ 1. அப்ப R ஈக்குவல் டு 9. அப்ப R மீன்ஸ் RS. RS வந்து எவ்வளவு வரணும்னா நமக்கு வந்து 9 வரணும். அப்ப RS ஈக்குவல் டு 9. ஏற்கனவே RSன்றது 5.5 பிளஸ் P அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இந்த நீங்க RS விட்டுருங்க, இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி P கண்டுபிடிச்சிடலாம். அப்ப P ஈக்குவல் டு 9 மைனஸ் 5.5. 9 5.5 போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 3.5. அப்ப therefore P ஈக்குவல் டு 3.5. ஆக்சுவலா இது வந்து கரண்ட் ஒரு ஆம்பியர்னா என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ரெசிஸ்டன்ஸும் வோல்டேஜும் சமமா இருக்கும். அப்பதான் கரண்ட் ஒரு ஆம்பியர் வரும். ஏன்னா நமக்கு வந்து கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது, நமக்கு வந்து I ஈக்குவல் டு அதாவது V ஈக்குவல் டு IR. அப்ப I ஈக்குவல் டு V by R. அப்போ இது ரெண்டும் சமமா இருந்தாலும் நமக்கு வந்து இது வந்து 1 வரும். அப்ப வந்து I வந்து 1ன்னு கொடுத்துட்டான். அப்ப கண்டிப்பா Vயும் R எப்படி இருக்கணும், சமமா இருக்கணும். அப்ப நீங்க அதை ஃபாலோ பண்ணி கூட V 9 அப்படின்னா மொத்த மின்தடை 9 இருக்கும் அப்படின்னு வச்சு கூட நீங்க வந்து அப்ப இது 3 கூட்டினா 9 வரணும். அப்ப ஏற்கனவே 3 இருக்கு, இங்க ஒரு 2.5 இருக்கு. இந்த 3 2.5 5.5 5.5 யாரை கூட்டினா 9 வரும் அப்படின்னு கூட நீங்க வந்து இதை கால்குலேட் பண்ணி 3.5 நேரடியாக கூட போட்டுக்கலாம். அடுத்து ப்ராப்ளம் 4. ப்ராப்ளம் 4 பாத்தீங்க அப்படின்னா what is the current drawn out from the battery? இது வந்து கரண்ட் கேட்கலாம். I வந்து எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்ப 3 மின்தடை ஆக்கி கொடுத்துருக்காங்க. 3மே பாத்தீங்கன்னா பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், 3மே வந்து பேரலல் கனெக்ஷன். அப்புறம் வோல்டேஜ் கொடுத்தாச்சு. அப்ப என்ன பண்ணணும், I கண்டுபிடிக்கிறதுக்கு ஓம்ஸ் லா தான் யூஸ் பண்ணணும். I ஈக்குவல் டு V by R. இப்ப V தெரியுது நமக்கு, V வந்து 5. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும், R கண்டுபிடிக்கணும். R வந்து இந்த 3 பாத்தீங்கன்னா 3மே பேரலல் கனெக்ஷன். 3மே எப்படி இருக்கு, நமக்கு சேம், அதாவது சேம் வேல்யூவா இருக்கு. சேம் வேல்யூவா இருந்தா என்ன நமக்கு ஃபார்முலைஸ் பண்ணுவோம், இதுல வந்து பேரலல் கனெக்ஷன் R ஈக்குவல் டு R by N. R வந்து 15, N வந்து மொத்தம் 3 மின்தடை இருக்கு, 1 2 3, 15 by 3 ஈக்குவல் டு 5. அப்ப R தான் 5. அப்ப நமக்கு I ஈக்குவல் டு V by R. V ஈக்குவல் டு 5 வோல்ட், R 5. 5 by 5 என்ன ஆயிரம், நமக்கு வந்து 1. அப்ப அதுல போகக்கூடிய கரண்ட் வந்து நமக்கு 1 ஆம்பியர்.